Hello friends, hi. Today we will see about hair fall. So hair fall அப்படின்றது எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஹேர் ஃபால் முதல்ல எதுக்கான நம்மளுக்கு வருது அப்படின்ற அந்த காசேஷன் ஃபேக்டரை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ வை பிகாஸ் ஒரு ஹேர் ஃபாலை வந்து யூ கேன் சிமிலர்லி யூ கேன் கோரிலேட் வித் த பிளான்ட். ஸோ எப்படி பிளான்ட்டுக்கு வந்து ரூட் நல்லா ஃபிக்ஸ் ஆனாதான் ஒரு பிளான்ட் வளர முடியுமோ அதே மாதிரி when our hair follicles are very much fixed, it helps in the growth of the hair. Fine. இப்போ நம்ம ஒரு பிளான்ட்டை வாங்கிட்டு வரோம், அதுக்கு என்னென்னலாம் எசென்ஷியல் டூல்? இட் மஸ்ட் ஹேவ் நியூட்ரிஷன் டு த ரூட்ஸ், லைக் அந்த மண் என்ன போடுறோமோ அந்த மண்ணுல எல்லா நியூட்ரிஷனும் இருக்கணும். அடுத்தது இட் மஸ்ட் ஹேவ் வாட்டர் அண்ட் இட் மஸ்ட் ஹேவ் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஸோ ஹவு மச் ஸ்ட்ரெஸ் இட் இஸ் அண்டர்கோயிங். ஸோ இதுவே ஃபிளட்ஸ் இருக்கு அல்லது நிறைய ஸ்டார்ம் இருக்கு, சன்லைட் இல்ல, டார்க்ல இருக்குன்னா இட் இஸ் ஆல் த ஸ்ட்ரெஸ் விச் இஸ் டு தட் பிளான்ட். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கும். ஸோ வி மஸ்ட் கான்சென்ட்ரேட் இன் த கட் ஹெல்த், த நியூட்ரிஷனல் வேல்யூ அண்ட் த ஸ்ட்ரெஸ். ஸோ இது மூணும் நீங்க மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ரிமார்க்கபிளி இட் ஷோஸ் அ குட் ரிசல்ட் இன் யோர் ஹேர் க்ரோத். ஃபைன். ஸோ கட் ஹெல்த் எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்ல வந்துட்டு ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு, நான் நல்லா தான் சாப்பிடுறேன் பட் ஆனாலும் ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா இட் கோஸ் அவே இன் த ஃபார்ம் ஆஃப் வேஸ்ட் வித்வுட் த அப்சார்ப்ஷன் ஆஃப் த நியூட்ரிஷன். ஸோ அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பேட் கட் ஹெல்த். ஸோ இட் டினோட்ஸ் நாட் ஈட்டிங் குட் ப்ராப்பர் ஃபுட்ஸ். So eating like junk foods, pizza, burger, or like preservative items, processed food, refined foods. So இந்த மாதிரி தேவை இல்லாத ஃபுட் நீங்க எடுக்கிறதுனால உங்க கட் வந்து ரொம்பவே புவர் ஆயிடும். So this bad gut health will lead to destruction in your follicles. So உங்களோட ரூட் ஹேரோட ஃபாலிகல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும் and it slow downs your growth. Fine. இப்போ வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா we'll move on to the nutritional levels. ஸோ நியூட்ரிஷனல் லெவல்ஸ்ல வந்துட்டு 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு, சில பேர் சொல்லுவாங்க வேர் வேறா முடி கொட்டுது அப்படின்னுவாங்க. ஸோ உங்க வேர்ல இருந்தே முடி கொட்டுது அப்படின்னா யூ மஸ்ட் see to the blood testல அயர்ன், விட்டமின் B12 இதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். இட் will be very low. ஸோ when you are having அனீமியா அல்லது அயர்ன் டெஃபிஷியன்சி, விட்டமின் B12 இதெல்லாம் இருந்ததுன்னா, செலீனியம் இதெல்லாம் கம்மியாச்சு அப்படின்னா உங்களோட ரூட் ஹேர்ல இருந்தே இட் will start falling. இல்ல எனக்கு பிரிட்டில் ஆகுது, ஸோ கட்டாய் வருது ஹேர் சிக் எடுக்கும் போது, அந்த மாதிரி இருந்து அப்படின்னா யூ ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ப்ரோட்டீன் லெவல்ஸ். ஸோ வென் த பில்டிங் அப் ஆஃப் யுவர் பிளாக்ஸ், ப்ரோட்டீன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டீனோட லெவல் கம்மியா இருந்தது அப்படின்னா யூ வில் ஹேவ் பிரிட்டில்னஸ். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா க்ரோத் ஆகுது அப்படின்னா உங்களோட ஜிங்க் அண்ட் பயோட்டின் லெவல்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். Coming to the next factor, your stress factor. So everybody knows stress is the main thing which cannot be eradicated from anybody's life. ஸோ உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அது உங்க கையில தான் இருக்கு. அண்ட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்னால அதிகமா நம்ம உடம்புல கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வென் திஸ் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் இன்க்ரீசஸ் இன் அவர் பாடி, நாட் ஒன்லி ஹேர் ஃபாலிகல்ஸ், உங்களோட மற்ற செல்ஸுமே நிறைய டிப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் அ மெயின் ரீசன். அதனாலதான் எந்த டிசீஸா இருந்தாலும் இப்போ டாக்டர்ஸ் ஆர் சேயிங் யுவர் ஸ்ட்ரெஸ் இஸ் த மெயின் ஃபேக்டர். அதுதான் உங்களோட காஸ். அப்படின்றது ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்னால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹை அமௌண்ட் ஆஃப் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் வில் டேமேஜ் ஆல் யுவர் டிஷ்யூஸ். ஹேரோட ரூட் ஃபாலிகல்ஸ் மட்டும் இல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸோட செல்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாம இல்ல, ஜஸ்ட் கிவ் சம் டைம், இட் ஹீல்ஸ் ஆன் இட் செல்ஃப். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்கு. கண்டிப்பா அது நம்மளுக்கு கடவுள் தருவாரு. ஸோ பி ரிலாக்ஸ்ட் அண்ட் ட்ரை டு ஒர்க் அவுட் ஃபார் தட் ப்ராப்ளம், ரைட்? ஓகே. ஸோ கார்டிசால் லெவல்ஸை நீங்க கம்மி பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்டண்டட் ஆகாம, டெஸ்ட்ராய் ஆகாம இருக்கும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ். அண்ட் கைண்ட்லி உங்களோட காஸ் என்னன்றது உட்காந்து அந்த சிம்டம்ஸை பார்த்து கண்டுபிடிங்க. இந்த 3 காஸ்ல ஏதோ அது எல்லாமே கனெக்ட் பண்ண ஆரம்பிங்க அண்ட் யூ வில் see a remarkable change on your hair growth. 48 டேஸ்க்கு இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இதோட ரெமெடி என்ன? சோ இப்ப காச சொல்லிட்டீங்க, வாட் இஸ் த ரெமெடி? ஃபைன். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தது கட் ஹெல்த்தோட இஷ்யூஸ். சோ ஈட் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோபயோட்டிக்ஸ், ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட் அண்ட் ஃபர்மெண்டட் ஃபுட் இது எல்லாமே சாப்பிடுங்க. அண்ட் கமிங் டு த நியூட்ரிஷனல் வேல்யூ, யூ நோ எதுல லேக் ஆகுறீங்களோ, அயன்னா அயன் நிறைய எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க, லீஃபி வெஜிடபிள்ஸ், ஒமேகா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் நியூட்ரிஷனல் வேல்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா கார்டிகோஸ்டெராய்ட்ஸ், உங்களோட ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு டூ சம் யோகாஸ், மெடிடேஷன். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, ஸ்லீப் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
sleep to the maximum time with 7 to 6 hours. Your sleep is more needed for your body. So இது எல்லாத்தையும் நீங்க கன்க்ளூட் பண்ணுங்க and your hair problem will be solved rather than using or googling it in your website for your high cosmetics or premium branded shampoos or oils. இதுதான் உங்களோட ஆன்சர். பிகாஸ் ஷாம்பூஸ் கொஞ்ச நேரம் தான் நீங்க உங்க தலையில போட போறீங்க. எவ்வளவு நேரம் அந்த ஷாம்பூவோட எஃபெக்ட் ஒரு உங்களோட தலையில இருக்க போகுது, இட் இஸ் a few seconds, அவ்வளவுதான். So it doesn't give any changes to your hair. It is just for your cleansing purpose. உங்க அழுக்க எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அது யூஸ் ஆகுது. அதுமே மைல்டு கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, சோ ஒரு நாள் ஃபுல்லா உங்க உடம்புல இருக்கக்கூடியது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் அண்ட் வாட்டர் கண்டென்ட், அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. This problems will be solved. Hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல பாக்குற வரைக்கும் it is goodbye from Dr. Andrasi.